கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் அனுதினமும் சத்திய திருவசனத்தை தியானிப்போம். அந்த சத்திய திருவசனத்தோடு நடப்போம். நித்திய பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். இந்த நாள் தியானத்திற்கென்று எரேமியாவின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3 நாம் வாசிப்போமானால், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். வேதம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு. நம் வாழ்க்கையில் வருகிற உபத்திரமாக இருந்தாலும் சரி, கஷ்டம், கண்ணீர், வியாகுலங்கள், சஞ்சலங்கள், இல்லை சமாதான குலைச்சல்கள் எதுவாக இருந்தாலும் அவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டுமா? வியாதி நிமித்தமாய் வருகிற உபத்திரமாக இருக்கலாம், குடும்பத்திலே வருகிற பிரச்சனைகள் நிமித்தமாய் சமாதான குலைச்சலாய் இருக்கலாம், பண தேவைகளாய் இருக்கலாம், இல்லை நிந்தைகள் அவமானத்தின் நிமித்தமாய் வருகிற உபத்திரமாக இருக்கலாம், ஊழியத்தின் நிமித்தமாய் வருகிற உபத்திரங்களாக இருக்கலாம். நல்ல ஒரு இடம் வாங்க வேண்டும், அங்கே நல்ல வீடு கட்ட வேண்டும், நல்ல ஒரு வாகனம் வாங்க வேண்டும், என் பிள்ளைகளுக்கு நல்ல திருமணம் செய்ய வேண்டும், அவர்களுக்கு ஏற்ற ஒரு மாப்பிள்ளை கிடைக்க வேண்டும், என் மகனுக்கு ஏற்ற ஒரு நல்ல மகள் வர வேண்டும், என் பிள்ளைகளுடைய திருமணத்திற்கான பண தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும், என் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், ஒவ்வொரு நாளும் நான் சமாதானத்தோடு என் ஜீவியத்தை நான் நடத்த வேண்டும், எனக்கு வந்திருக்கிற இந்த நோய் என்னை விட்டு நீங்கி போக வேண்டும், திருமணமாய் அநேக நாட்கள் ஆகிவிட்டது, எனக்கு ஒரு நல்ல குழந்தை இல்லையே என்று சொல்லி மன வருத்தத்தோடு நாம் காணப்படலாம். என் கணவருக்கு நல்ல ஒரு வேலை இல்லையே. நான் அநேக காரியங்களை குறித்து நான் தேவ சமூகத்தில் விண்ணப்பத்தை ஏறெடுத்தேன், என் ஜபத்திற்கு இன்னும் பதில் கொடுக்கவில்லையே என்று சொல்லி மன வேதனையோடு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், என்னை நோக்கி நீ கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை நாம் விசுவாசிப்போம். இந்த வார்த்தையோடு நாம் நினைப்பணும், நடப்போம். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது. என்ன காரியங்களை குறித்து அவரை நோக்கி, இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் கூப்பிடுகிறீர்களோ அப்பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே பதில் தருவார். எந்த விதமான கண்ணீரோ, இல்லை உனக்கு வியாகுலங்களோ, இல்லை சஞ்சலமோ, அப்பொழுது கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாதுமான பெரிய காரியங்களை நான் செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய சகல காரியங்களையும் நாம் தேவன் கரங்களில் ஒப்பு கொடுத்து கேட்போமானால் நிச்சயமாகவே கர்த்தர் அவரை நோக்கி நாம் பார்க்கும்போது, அவரை நோக்கி நாம் கூப்பிடும்போது மறு உத்தரவு நிச்சயமாகவே அவர் அருளச் செய்வார். நாம் கர்த்தருடைய கரங்களிலே தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோமா? சோத்தரிக்க நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, கிருபை நிறைந்த மகா இரக்கமுள்ள பரிசுத்தரே, உமது பாதத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தையினாலே எங்களை பலப்படுத்தும். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் சமாதானத்தினாலும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனும் பலனும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே,